சாவித்திரி திருமணத்துக்கு பிறகு அரண்மனை வாழ்வை துறந்து காட்டிற்குள் தன் கணவன் சத்தியவானுடன் தங்கி தன் இல்வாழ்க்கையை இனிதே நடத்தி வருகிறாள். சாவித்திரி தனது மாமனார் மாமியாரை தன் பெற்றோர்களைப் போல கவனித்துக் கொள்கிறாள். வெளியே மகிழ்ச்சியாக சாவித்திரி தெரிந்தாலும் மனதிற்குள் நாரதர் கூறிய விஷயம் அவளது மனதை அறுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சாவித்திரி தனிமையில் நினைத்த வாழ்க்கை கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாள். பிறகு நடக்கப் போவதை நினைத்து கலக்கம் அடைக்கிறாள். அப்போது நாரதர் சாவித்திரியை நோக்கி வருகிறார். சாவித்திரி, கலக்கம் வேண்டாம். சாவித்திரி தேவியை நோக்கி விரதம் இருந்து பூஜை செய் என்று கூறி பூஜை முறைகளை சாவித்திரிக்கு சொல்லித் தருகிறார். நாரதர் சாவித்திரியை ஆசீர்வாதம் செய்து அருளுகிறார். அதன்படியே சாவித்திரியும் உப்பில்லாமல் உணவு சாப்பிட்டு கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறாள். அடுத்த காட்சி யமலோகம். நாரதர் யமலோகம் நோக்கி தனது பயணத்தை செலுத்துகிறார். யமதர்மராஜா தனது வாகனமான எருமையின் மீது அமர்ந்து அமர்க்களமாக யமலோகத்திற்கு வருகை புரிகிறார். நாரதரை வரவேற்கிறார் யமதர்மராஜா. நீ ஏற்ற தாழ்வு பார்க்காமல் சமமாக நடத்துபவன் என்பதால் யமதர்மராஜா என்று பெயர் பெற்றாய். ஆனால் உனது சம்மதர்மத்துக்கு ஒரு சோதனை வரவிருக்கிறது என்கின்றேன் என்கிறார். ஏதேது எனக்கு சவால் விடுகிறீர் என்கிறார். தர்மராஜா பக்தர்களிடமும் நீ கற்புடைய பெண்களிடமும் தோற்றுவிடுவாய் என்று நான் கூறுகிறேன் என்றார் நாரதர். யாராக இருந்தாலும் என் முன் அனைவரும் சமமே, எந்த சோதனையும் சந்திப்பேன் என்று சவால் விடுகிறார் யமதர்மராஜா.